வணக்கம் நேர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 30ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்லுதாங்க லக்னத்துக்கு பாருங்க, ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசி, நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது புது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ரிஷபராசி. ஸோ ரிஷபராசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி 1 6ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை கடன்களுக்கு கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் சின்ன சின்ன அலைச்சல்களாக சின்ன சின்ன மனக்காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. வேலை விஷயங்கள் வந்து அலைச்சல்கள் இருக்கும். நடைமுறையில் வந்து சின்ன சின்ன அவமானங்கள் போடுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துவிடும். ஸோ அதுதான் விஷயம். வேலையில் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகளோட வளர்ச்சி எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதெல்லாமே ரொம்ப நல்ல ஒரு வெற்றியை கொடுப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதி, ஸோ 3ஆம் அதிபதியான சந்திரன் 3ஆம் அதிபதி சந்திரன் 8ல் இருக்கும்போது திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா வந்து அது சந்திராஷ்டம காலகட்டமாக இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஒரு மனசில் வந்து ஒரு சஞ்சலங்கள், கொஞ்சம் வந்து அன்னீசியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால் வந்து புதிய முயற்சியை விட்டு அன்றாட வேலைகளை செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. கண்டிப்பாக வந்து புது வேலை எடுக்கணும்னா அன்றைக்கி வந்து கொஞ்சம் இந்த சர்க்கரை மற்றும் உப்பு போட்டு அந்த தண்ணியை வந்து குடிச்சிட்டு அந்த வேலையை ஆரம்பிங்க. ஸோ அது வந்து அந்த உப்பு கரைசலும் அந்த சர்க்கரை கரைசலும் வயிற்றில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த சந்திராஷ்டமத்துக்கு ஒரு பரிகாரமாக வச்சுக்கோங்களேன். ஸோ அது பண்ணும்போது அந்த சந்திராஷ்டம எஃபெக்ட் வந்து இருக்கவே இருக்காது. ஸோ அது சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 4ஆம் அதிபதியான சூரியன், ஸோ 4ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது தாயார் சார்ந்த விஷயங்கள், ஸோ தாயார் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஸோ தாயாருக்கும் உங்களுக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து சண்டை போடுற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது, உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி 5ல் உள்ள கேது, ஸோ 5ல் உள்ள கேது வந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ வந்து குழந்தைங்க கொஞ்சம் எதிர்த்து பேசுறது, கொஞ்சம் இடவடமாக பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சுக்கிரன், ஸோ 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், கடன் கேட்ட இடத்துல வந்து கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து சுக்கிரன் வந்து போகிறது வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் செவ்வாயோட சாரத்தில் போகும்போது கொஞ்சம் வந்து மறைமுகமாக சில சந்தேகங்கள், சின்ன மன உளைச்சல், அதனால் வந்து மனக்காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். யாராச்சும் ஏதாச்சும் சொல்கிறாங்கன்னா அதை போட்டு மைண்டில் போட்டுக்கிட்டு உட்காந்து உழைப்பிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அடுத்த கட்டம் என்னன்றதை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ அது பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதியான செவ்வாய் 3ல் இருக்கும்போது கணவன் மனைவியினோட நிறைய சந்தேகங்களால் மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ மாமியார் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு மண்டையில் போட்டுக்கிட்டு டென்ஷன் ஆகாமல் இருக்கணும். ஸோ அதை பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்குறது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது மூத்த சகோதரர் சார்ந்த விஷயங்கள், நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சல், டென்ஷன்லாம் திங்கள் செவ்வாயில் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது அது நல்ல லாபங்கள் எல்லை தரத்துக்கான வாய்ப்புகள், நிறைய புதிய தொழில் வாய்ப்புகள் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பு முன்னேறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து 11ல் உள்ள ராகு வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் எல்லை தரத்துக்கான வாய்ப்புகள், தொழிலில் நல்ல மென்மையான ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. புதிய தொழில் வாய்ப்புகள்லாம் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இனிமேல் பார்க்க வந்து தசாபுத்தி பலன்கள். ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் 4ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து இப்போ 8ல் இருக்கும்போது தாயார் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், தாயார் சம்பந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து கொஞ்சம் வந்து அவங்களுக்கு உடல்நலம் சரியில்லாமல் கொஞ்சம் டென்ஷன் ஆகுறது, இல்லை ஒரு சண்டை போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஸோ ரிஷப லக்னமாக வந்து சந்திர தசாபத்தினா சந்திரன் வந்து திங்கள் செவ்வாயில் வந்து சந்திராஷ்டமத்துக்கு போகும்போது கொஞ்சம் கவனமாக புதிய முயற்சியில் ஈடுபடும். அந்த 2 நாள் மட்டும் ஆகிடும். மற்றபடி எல்லாமே இந்த நார்மல் வேலை பார்க்கலாம். புதிய முயற்சிகள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அப்புறம் ரிஷப லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி, செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதியாக இந்த 3ல் இருக்கும்போது காமத்திரிகோணம்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து எதாவது ஏடாகூடமாக மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து கணவன் மனைவிக்கு நிறைய சந்தேகங்கள் வரும். ஸோ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு சந்தேகம்லாம் தூக்கி போட்டு நடக்கிற வேலையை பாருங்கள். ஏன்னா ஏகப்பட்ட வேலையில் இருக்கும்போது இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அப்புறம் ரிஷப லக்னமாக வந்து ராகு தசாபதினு ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு, அதுக்கான ஒரு முயற்சிகள், அதுக்கான அலைச்சல்கள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். பட் லாபங்கள் கண்டிப்பாக இருக்குங்க.
ரிஷப லக்னமாக இருந்து குரு தேசாபத்தியம் குரு வந்து ராசியிலே இருந்து அது 8ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து ராசியில் இருக்கும்போது கொஞ்சம் நண்பர்கள் விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். புதிய ஒப்பந்தங்கள் ஏதாவது டாக்குமெண்டேஷனில் இருக்கணும் 1-3 வாட்டி படித்து பார்த்து கையெழுத்து போகிறது ரொம்ப ரொம்ப அவசியம். திங்கள் செவ்வாய் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ரிஷப லக்னமாக இருந்து சனி தேசாவது சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்காருங்க. ஸோ 10ல் உள்ள சனி வந்து பார்த்திங்கன்னா குருடைய சாரத்தில் இருக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள்லாம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அது குருடைய சாரம் சந்திரனும் செவ்வாயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது நீச்சமாக இருக்கணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஏன்னா செவ்வாயுடைய பார்வை சனிக்கு வரனால நமக்கு நடைமுறையில் வந்து சின்னதாக கோபதாபங்களும் கொஞ்சம் எமோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த. ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் வந்து ஒரு ஏமாற்றுறதோ ஏதோ ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து சம்டைம் வந்து நமக்கு தெரியாமல் வந்து சில பேர் வந்து நமக்கு ஏமாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் வந்து ரிஷப லக்னமாக இருந்து கேது தேசாவது கேது வந்து 5ல் இருந்து அது சூரியன் சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைங்க எதிர்த்து பேசுறது குழந்தைகளாக வந்து ஒரு சின்ன சின்ன மனசு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். வாக்குவாதங்கள் அதிகமாக பண்ணுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அது ஒரு ரிஷப லக்னம் வந்து சுக்கிர தேசாவது சுக்கிரன் வந்து 10ல் இருக்கார். ஸோ 10லேருந்து செவ்வாயோட சாரத்தில் புதிய தொழில் ஒப்பந்தங்கள்லாம் போடும்போது 1-4 வாட்டி படித்து பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் இருப்போது சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டங்க. மற்றபடி என்னங்க ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா உபாசனை தெய்வம். ஸோ உபாசனை தெய்வங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. ஸோ இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து ஜோதிடர்களுக்கு வந்து உபாசனை தெய்வம் இருந்தால் தான் வாக்கு பலிதமே வரும். ஆனால் டே டு டே லைஃப்பில் வந்து எல்லோருக்குமே வந்து அது உபாசனை தெய்வங்கிறது ரொம்ப மஸ்ட்டு. நீங்கள் வேணால் பாருங்கள் எல்லா மதத்துலேயுமே வந்து அது கம்பல்ஷனாக இது பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வந்து நிறைய பேர் வந்து அதை ஃபாலோ பண்ணுறோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-12% வந்து ஃபாலோ பண்ணால் பெரிய விஷயம். மற்றவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஒரு சில ரிலீஜியனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த வைப் வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன் உபாசனை நமக்குன்னு ஒரு தெய்வம் வேணும்னா எப்படி 3 வேளை சாப்பாடு முக்கியமோ அது மாதிரி இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இறைவனை வந்து நமக்குள்ளே கொண்டு வரணும். ஏன்னா வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் படம் பார்க்குறோம், சீரியல் பார்க்குறோம், எதுக்கோ ஸ்பெண்ட் பண்ணுறோம், அரட்டை அடிக்கிறோம். பட் இறைவனை வழிபாடு பண்ணோன்னா அதுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறோம். ஸோ இது எவ்வளோ மட்டமான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ நமக்கு வந்து இயக்கமே இறைவன் தான். ஸோ இறைவன் வந்து எப்படி வழிபாடு பண்ணால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வம் என்னவோ, இப்போ எங்களுக்கு ஜாதக ரீதியாக பார்த்தா உங்கள் கட்டத்தில் வந்து எது ஹையஸ்ட் டிகிரியோ அதுதான் வந்து உங்கள் உபாசனை தெய்வம்னு நாங்கள் சொல்லுவோம். பட் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணணும். எப்படி வழிபாடு பண்ணணும்னா இப்போ உதாரணத்துக்கு ஈஸ்வரன் வந்து பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓம் நமச்சிவாய ஓம் அந்த ஈஸ்வரன் உள்ளே வரணும். ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணி நீங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த இறைவன் வந்து உங்களோட ஒன்ற ஆரம்பிப்பார். ஸோ ஒன்ற ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அந்த மேஜிக் நல்லா தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறது என்னென்னா ஒரு சாமியை கும்பிட்டா உடனே எனக்கு ரிசல்ட் வந்துடுமா, உடனே எனக்கு பணம் கொட்டிடுமா, அப்படியே இந்த 4 பக்கத்துலேருந்து பணம் கொட்டு பார்த்தா எல்லாருமே கேட்குறாங்க. ஸோ பணங்கிறது வந்து ஒரு கருவி சாமி. அது வந்து ரொம்ப ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் அது. ஓகேங்களா? ஸோ பணத்தை விட பெரிய விஷயம் நிறைய இருக்குது. ஸோ நமக்கு நிம்மதி தேவை, சந்தோஷம் தேவை, ஓகேங்களா, நல்ல ஆரோக்கியம் தேவை, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ப்ரேயரில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கணும் மட்டும் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற அத்தனை விஷயம் வந்து சூப்பராக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து ப்ரேயரில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து உணரணும். மன ரீதியாக உட்காந்து டெய்லி வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். இமீடியட்டாக வந்து ஒரே நாளில் வந்து நான் வந்து 1 வாரம் சாமி கும்பிட்டேன், எனக்கு சாமி ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மாதம் கண்டினியூவாக பண்ணி பாருங்கள். அந்த டைமில் கரெக்டாக வந்து விடியகாலம் 5 மணி 4:30 மணியாக 4:30 மணிக்கு எழுந்துச்சு அந்த தெய்வத்தை உபாசனை பண்ணி பாருங்கள். அந்த தெய்வம் பேசலான்னு எனக்கு கேளுங்க. பேசும், அருமையாக பேசும். எப்படி தெரியுங்களா, ஒரு இண்டிகேஷன்ஸ்லேயே வரும். ஸோ நான்லாம் வந்து இந்த ப்ரொஃபஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் பேஷனேட்டாக வந்து அஸ்ட்ராலஜி வந்து சின்ன வயசுலேருந்தே பழகினாலும் இதை நான் ப்ரொஃபஷனாக எடுப்பேன் நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. பட் ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸில் வந்து சின்ன சர்க்கிளுக்கு அப்புறம் நான் என்ன எடுக்கலான்னு போது எனக்கு டிவிலேருந்து நிமித்தம் வந்தது. டிவிலேருந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தை பற்றி பேசுகிறாங்க, ஏன் நம்ம இதை எடுக்கக்கூடாதுங்கிற அந்த நிமித்தம். ஸோ ஒவ்வொரு விஷயம் நிறைய விஷயங்களில் என் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடத்தை அந்த நிமித்தங்கிற விஷயம் கொடுத்தது வந்து தெய்வம் தான். ஏன்னா அந்த தெய்வத்தை வந்து நான் மனசார பூஜை பண்ணும்போது அந்த தெய்வம் வந்து கரெக்டாக வேறு ரூபத்துலேருந்து வேறு ஒரு விஷயமாக கொடுக்கும், புக்கிலேருந்து கொடுக்கும். அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த மேஜிக் நல்லா தெரியும். அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் அந்த டைமை கரெக்டாக ஒதுக்கிடணும். உதாரணமாக சொல்லணும்னா என்னால் வந்து காலைலலாம் எந்திரிக்க முடியாதுன்னா சாயங்காலம் எத்தனை மணிக்கு, 8 மணி, 9 மணி, 10 மணி, 11 மணி, பரவாயில்ல, எந்த காலகட்டமாக இருந்தாலும் அந்த 11 மணினா 11 மணிக்கு ஷார்ப்பாக உட்காந்து அந்த மெடிடேஷன் சாண்டிங்கை பண்ணுங்கள். ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் வந்து இறைவனுக்காக ஒதுக்கலைன்னா நம்மளாம் என்ன மனுஷங்க யோசிச்சு பாருங்கள்.
ஏன்னா வந்து அந்த ப்ரேயர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து நீங்கள் இறைவன்கிட்ட போய்ட்டு பிச்சை எடுக்கிற மாதிரி எனக்கு அதை கொடு இதை கொடு அதை கொடுன்னா கேட்கக்கூடாது. ரிலாக்ஸ்டாக உட்காருங்க. ஒன்று வருஷம் இறைவனை முதல்ல ஃபீல் பண்ணுங்கள். ஃபீல் பண்ணி இறைவன் உள்ளே இருக்கிறார் அப்படின்னு நினச்சிட்டிங்கனாலே கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு வந்து ஒரு டோர்ஸ் ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். அதனால் உபாசனை தெய்வம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ வாழ்க்கையில் வந்து எல்லோரும் கடைபிடிங்க. இது வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் விட்டுட்டு போயிடாதீங்க. நீங்கள் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள் என்னென்ன மேஜிக் நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.